பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் பெரிய பெரிய ஹாய்டா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன்டா. ஓகேடா, எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்டா. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச்டா. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எப்படியோ 500 ரீச் பண்ணிட்டேன். இப்படியே மெல்ல 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 போய் 1K வந்துடணும். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன்டா. ஓகேடா, நம்ம அப்படியே எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா? நாம் இன்றைக்கி யாரோட எஃப்எஃப் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜேகேவோட எஃப்எஃப் தான்டா பார்க்க போகிறோம். ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா. ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோ. வாங்கடா, எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து கம்மி பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா செம்மன் டே அவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் நான் இதனால தான் ஜேகேவை பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. இது செம்மன் டேக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த டைம் நீங்கள் ஒரு செகண்ட் கூட நீங்கள் அந்த நின்றுருக்க மாட்டீங்க. செம்மன் டே 2 பேருமே உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் நின்னா நான் எங்கே ஜேகேவை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே நீங்கள் அந்த இடத்த விட்டே நீங்கள் கிளம்பியிருப்பீங்க. அப்போது ஒரு பர்சன் உங்களை மீட் பண்ணுறதுக்காக உங்கள் பின்னாடியே உங்களை கூப்பிட்டுட்டே வந்திருப்பாரு. நீங்கள் கண்டுக்கவே மாட்டிருக்கீங்க. உங்களுக்கு கேட்டிருக்காது. அப்படியே கிளம்பி போயிருப்பீங்க. அந்த டைம் ஜெமின்டே இது 2 பேரும் நோட் பண்ணிவிட்டு யார் நீங்கள், எதுக்காக வாயினை கூப்பிட்டுட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது அப்புறம் தான் தெரியுது அவர் லியோட செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தெரிஞ்ச உடனே அப்படியே ஷாக்காக நிற்கிறாங்க. வாங்கடா, அதில் ஸ்டாப் பண்ணிடணும். அப்படியே அதுலேருந்து கன்னியூ பண்ணிக்கலாம். சார் அது வந்து என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் கேட்குறாரு. சார், ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி லியும் ஒயன் மேமோட ஒரு வீடியோ வந்து வெளியில் ரிலீஸ் ஆச்சுல்ல. ஆமாம், அதுக்கு இப்போ என்னங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. இருடா, டென்ஷன் ஆகாதரா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் சொல்லுங்கள், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அன்றைக்கி ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, உங்கள் ட்ரிங்க்ஸில் டேப்லெட் கலந்து கொடுத்துருப்பாங்க. அப்போவே நீங்கள் மயக்கம் போட்டிருப்பீங்க. அப்போது அவருடைய கெஸ்ட் ஹவுஸ்க்கு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு போகிறாரு. உங்களை தூக்கிட்டு போய் அப்படியே படுக்க வச்சு இப்போது லியோட பர்சனல் பிஏவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி அவரை வர சொல்கிறாரு. அவரும் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வராரு. வந்து நிற்கிறாரு. சார், ஒயின் மேம்க்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏய் நெல்லு, என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார், இல்லை சார், ஜேகேக்கிட்டையும் ஒயின்கிட்டையும் நீ சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார், நான் எங்கே வேணாலும் வந்து சொல்கிறேன் சார், ப்ளீஸ் சார், அவங்க என்னை மன்னிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மச்சான், என்னடா பேசிகிட்டு இருக்க? இவனை நாலு சாத்தி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட்டுட்டு பேசிகிட்டு இருக்க அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாகிட்டு இருக்காரு. என்ன பேசிகிட்டு இருக்க? இது மட்டும் லீக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரிஞ்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார், அவருக்கு தெரியக்கூடாது சார், அவருக்கு தெரிஞ்சால் என்னை கொன்றுவார் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் பயங்கரமாக பயப்படுறாரு. சரி, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாளைக்கே ப்ரெஸ் மீடியாஸ் எல்லாத்துக்கிட்டையும் கூப்பிட்டு சொல்ல சொன்னால் நீ சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் கேட்குறாரு. என்னடா பேசிட்டு இருக்க? சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு டேவை ஸ்டாப் பண்ணுறாரு. சொல்லு, நாளைக்கு ப்ரெஸ் மீடியாஸை கூட்டிகிட்டு போய் என்ன அந்த இடத்துல நிறுத்தினா நீ உண்மையை சொல்லுவியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜெமின் கேட்டுட்டு, பயப்படாத, உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார், நான் ரெடி சார், என் ஃபேமிலிக்கு மட்டும் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உன் ஃபேமிலிக்கும் சரி உனக்கும் சரி எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் சொல்கிறாரு. அப்போனா சரி சார், நான் நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கே வேணாலும் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாரு. அடுத்த செகண்டே அவருடைய ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்க. சரி, நீ இப்போ போ, நாளைக்கே நாங்கள் ப்ரெஸ் மீடியாஸ் எல்லாம் கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு வருவோம் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கெல்லாம் வேண்டாம் சார், நான் ஒரு பிளேஸ் சொல்கிறேன், அங்கே வந்துடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாரு. நீ சொல்கிற பிளேஸ்க்கெல்லாம் நாங்கள் வர முடியாது. வேணும்னா உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், இதே பிளேஸில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம், என்ன ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் கேட்குறாரு. ஓகே சார், நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாரு. சரி, நீ கிளம்பு அப்படிங்கிறாரு. அவர் அப்போ தான் ரோடை கிராஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே கிராஸ் பண்ணுறாரு. ஒரு கார் பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து அந்த பர்சனை அப்படியே அடித்து தூக்குது. இதை செம்மன்ட்டே 2 பேருமே பார்த்துட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த பர்சன்கிட்ட ஓடி வராங்க. ஓடி வந்து
என்னாச்சு என்னாச்சு கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சார் நான் இதனால தான் சார் இத்தனை வருஷமாக பயந்து பயந்து இருந்தேன். இது அவருக்கு தெரிஞ்சிச்சு போல. இதுக்கு மேலே என்னை உயிரோடு விட மாட்டார் சார். சாரி சார், என்னை மன்னிச்சிருங்க. அவங்கக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு மட்டும் சொல்லிடுங்க சார். என் ஃபேமிலியை பார்த்துக்கோங்க சார். என் ஃபேமிலி ரொம்ப பாவம் சார். என் பொண்ணு ப்ளீஸ் சார், என் பொண்ணு ஆப்ரேஷனுக்காக நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெம்மென்ட்ட டேக்கிட்டையும் அவ்வளோ ஃபீல் பண்ணி அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறான். ஜெம்மென்ட்ட என்னால் என்ன பேசுறதுனே தெரியல. உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறான் அப்படிங்கிறாரு. சார் நான் பிழைக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். என் பொண்ணை மட்டும் காப்பாற்றுங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துலையே இறந்துடுறான். எங்கள் 2 பேர்த்துக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல. அவன் ஒன்று சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, சார் இது ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனையாக வரும்னு எனக்கு தெரியும் சார். அதனால தான் நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அந்த வீடியோ என்னுடைய வீட்டில் தான் சார் இருக்குது. அது அந்த பென்ட்ரைவ் வந்து நான் என் கபோர்டுக்கு பின்னாடி வச்சுருக்கேன் சார். அது என் ஒய்ஃப்கிட்ட போய் கேளுங்க, என் ஒய்ஃப் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெம்மென்ட்டையும் டேக்கிட்டையும் சொல்லியிருப்பான். அப்படியே அவன் கண்ணை மூடுறான். ஜெம்மென்ட்டேக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் இப்படி நடந்ததே கிடையாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜெம்மென்ட்டேக்கு. அப்புறம் அவரை ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு நேராக ஜெம்மென்ட்டே 2 பேருமே அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தைய போய் பார்க்குறாங்க. அந்த குட்டி குழந்தை 7 இயர்ஸ் பேபி அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக படுத்துட்ருக்கு. அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை சால்வ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வராங்க. இப்போ என்னடா பண்ணுறது? அதான் சொன்னான்ல ஒரு பென்ட்ரைவ் இருக்குன்னு சொல்லிட்டு. சரிவா ஃபஸ்ட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறாரு. இந்த மிட் நைட்லையா? என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஜேகே ஒயன் 2 பேரும் சேரணும். அதுதானே நமக்கு ஹாப்பி. ஜேகே பற்றி உனக்கே தெரியும்ல, ஜேகே எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கான்னு உனக்கே தெரியுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு டேக்கிட்ட சொல்கிறாரு. சரிடா இப்போவே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே அந்த அட்ரஸ்க்கு கிளம்புறாங்க. உள்ளே போய் பார்த்தா எல்லா திங்ஸும் உடஞ்சி போய் கிடக்குது. அவருடைய ஒய்ஃபையும் அடித்து போட்டு வச்சுருக்காங்க. ஜெம்மென்ட்டே 2 பேருமே பார்த்துட்டு மிஸ் பண்ணிட்டேன்டா அப்படிங்கிறாரு. இருந்தாலும் ஒரு சின்ன ஹெல்ப், ஒரு தேடி பார்க்கலாம்டா அப்படிங்கிறாரு. எப்படிடா எல்லாத்தையும் கிளச்சி போட்டு வச்சுருக்கான், அந்த பென்ட்ரைவை விட்டுருப்பான்னு நினைக்கிறியா அப்படிங்கிறாரு. இருக்கும்டா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குடா அப்படிங்கிறாரு. எனக்கு அந்த சுத்தமான நம்பிக்கை இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த பொண்ணை கேரி பண்ணி அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்டும் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டு என்ன ஆச்சு, ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார் நீங்கள் ஒயன் மேம் கூட இருக்கிறவங்க தானே, ஒயன் மேமோட ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், நான் ஒயனோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார் இப்போ தான் சார் லீ சார் வந்து அந்த பென்ட்ரைவ் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு எங்கேயும் போட்டுட்டு அந்த பென்ட்ரைவ் எங்கேன்னு சொல்லிட்டு கேட்டார். எனக்கு அந்த பென்ட்ரைவ் எங்கே இருக்குன்னே தெரியாது சார். சார் நீங்களாச்சும் சொல்லுங்கள் சார், அந்த பென்ட்ரைவ் எங்கே சார் இருக்குது? என் குழந்தைய மிரட்டுறா சார், கொன்றுடன் மிரட்டிகிட்டு இருக்கார் சார். ப்ளீஸ் சார், அந்த பென்ட்ரைவ் எங்கே இருக்குது சார்? என்னுடைய ஹஸ்பண்டையும் கொன்னுட்டாங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி தேம்பி எழுதிட்டுருக்காங்க. ஜெம்மென்ட்டேக்கு என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ தான் அம்மா இங்கே பாருங்கள், உங்களுக்கும் சரி உங்கள் குழந்தைங்களும் சரி எந்த ஒரு ஆபத்தும் வராத நாங்கள் பார்த்துக்குறோம். அந்த பென்ட்ரைவ் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அந்த பென்ட்ரைவ் மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிடலாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சார் எப்படி சார், உங்கள் கண்ணு முன்னாடி என் ஹஸ்பண்டை கொண்டிருக்காங்க. அப்போ நீங்கள் எதுவுமே பேச முடியாமல் அப்படியே நின்றுருக்கீங்க, எதுவுமே பண்ண முடியாமல் அதே இடத்துல தான் நின்றுட்டுருக்கீங்க. ஆனால் எப்படி சார் என்னையும் சரி என் குழந்தையும் சரி காப்பாற்றுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க 2 பேத்துக்கும் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல, அப்படியே சைலண்ட்டாகவே நிற்கிறாங்க. இப்போ ஜெமன் தான் அடுத்த செகண்டே ஃபோன் எடுத்து ஒரு பர்சனுக்கு கால் பண்ணுறாரு. சரிடா மச்சான், நான் பார்த்துக்கிறேன், அவங்க 2 பேத்தையும் என் வீட்டுக்கு அனுப்பு அப்படிங்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச்டா. என்னடா ஜேகே நம்ம ஃப்ரெண்ட்ரா, அவனுக்கு இது பண்ணாமல் நான் என்னடா பண்ண போகிறேன்? சரி நான் பார்த்துக்கிறேன், நீ அந்த பென்ட்ரைவ் மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை மீடியாவுக்கு கொடுத்துரு அப்படிங்கிறாரு. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி யாருக்கிட்டடா இன்ஃபார்ம் பண்ண, யாருக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. யாருக்கும் ஃபோன் பண்ணல, ரிஷிக்கு தான் கால் பண்ணேன். அவனுக்கு தான் எல்லாமே தெரியும்ல, அதனால தான் அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். அவன் இவங்களையும் அந்த குழந்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ
ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால தான் அப்படிங்கிறாரு. டேய் ரிஷி, கமிஷனரா? ஆமாண்டா, நம்ம போலீஸ் எல்லாம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. இது எவ்வளோ பெரிய சீரியஸான விஷயம்னு எனக்கு இப்போ தான் புரியுது. லீ பக்காவா அவன் ஒரு சைக்கோ மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். அவனெல்லாம் சும்மா வெளியவே விடக்கூடாது. வெளியே விட்டோன்னு வச்சுக்கோயேன், ஜேகேக்கும் பையனுக்கும் சரி, அப்புறம் பையனோட குழந்தைக்கும் சரி, இங்கே 3 பேர்த்துக்கும் எது வேணாலும் நடக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், இது போலீஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. சரிடா, இப்போ அந்த பின்ட்ரைவ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏய் அதான் அவர் சொன்னார்ல, அந்த இடத்துல போய் பார்க்கலாம். இருந்தால் நம்ம லக்கு, இல்லைன்னா ஏதாச்சும் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிடா, அந்த பின்ட்ரைவ் முதல்ல போய் பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த பின்ட்ரைவ் அவர் சொன்ன இடத்துல போய் பார்க்குறாங்க. அங்கே அந்த பென்ட்ரைவ் இல்லை. இதை பார்த்துட்டு செம்மன்டேக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு லீ மேலே. என்னடா லீ இப்படி பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டீ இருடா, எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரிலடா. ஒரு நிமிஷம். அவன் அந்த பொண்ணை வச்சு தானே அந்த வேலையை செய்ய வச்சான். அந்த பொண்ணை கண்டுபிடிச்சா அப்படிங்கிறாரு. டேய், இவனுக்கு இந்த நிலமைனா அந்த பொண்ணுக்கு என்ன நிலமைன்னு யோசிச்சு படுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. டேய் பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்காத. இவங்கிட்டயே ஒரு எவிடன்ஸ் இருக்குன்னா அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட இருக்காதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணை எப்படிடா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எப்படியாவது வச்சு கண்டுபிடிக்கலாம்டா. அவங்க ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணாங்க. ஆமாம், அந்த சிசிடிவி போய் செக் பண்ணால் தெரிஞ்சிட போகுது அப்படிங்கிறாரு. டேய், எவ்வளோ பண்ணுறவன் அந்த சிசிடிவி அப்படியே வச்சுருப்பானா? டேய் நீ ஏன்டா அவன் பண்ணியிருந்தாலும், நீ ஏன்டா அவன் பண்ணலைனாலும் நீ அந்த மாதிரி யோசிச்சுட்ருக்க அப்படிங்கிறாரு. டேய் நீ இவ்வளோ பண்ணுறவன் அதை விட்டு வச்சுருப்பான்னு சொல்லி நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டேய், எதுவுமே போய் ஒரு விஷயத்தில் இறங்காமல் எப்படா நீ இங்கேயே நின்று பேசிகிட்டு இருக்க? இது ஜேகே சம்மந்தப்பட்ட விஷயம்டா, ப்ளீஸ்டா அப்படிங்கிறாரு. சரிடா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஹோட்டலுக்கு தான் போகிறாங்க. அந்த ஹோட்டல்லையும் போய் ரிசப்ஷன்ட்டு கேட்குறாங்க. ஆனால் அவங்க சாரி சார், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் யாருக்கும் எடுத்து கொடுக்குறதா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த செகண்டே ரிஷிக்கு கால் பண்ணுறாரு. ரிஷி உடனே வந்து நிற்கிறாரு. என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டே மச்சான், ஒரு ஹெல்ப் தான், என்னன்னு சொல்லுடா. எனக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும் அப்படிங்கிறாரு. என்ன சிசிடிவி ஃபுட்டேஜ்? டேய், பையனை இங்கே தான்டா ஸ்டே பண்ண வச்சுருக்கான் இல்லையே, எனக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அர்ஜென்ட்டாக வேணும்டா. நான் கேட்டால் தர மாட்டேங்கிறாங்க, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா அப்படிங்கிறாரு. சரிடா இரு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி இப்போ போய் அந்த ரிசப்ஷன்ட்ட கேட்குறாரு. அவங்க சார் அது வந்து கொடுங்கன்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்தா சார் அவங்க அந்த வீடியோ மட்டும் டெலீட் ஆகிருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் தான் சொன்னலடா அப்படிங்கிறாரு. டே இருடா, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அந்த பொண்ணு சிக்காமல போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் ஃபுல்லாக நடந்தது எல்லாத்தையுமே மறுபடியும் ரிப்பீட்டாக போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சார் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷன் அந்த பொண்ணு சொல்லுது. சரி எனக்கு இந்த வீடியோ அப்படியே டவுன்லோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பென்ட்ரைவ் கொடுத்து அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு வந்து வீட்டில் 2 பேரும் தூங்கவே இல்லை. விடிய அந்த வீடியோவை போட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டே பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. ஏண்டா டேய், எத்தனை தடவை திருப்பி பார்த்தாலும் அதே டேஸ்ட் தாண்டா வரப்போகுது, புதுசாக ஏதாவது அதில் முளைச்சி வரப்போதா என்ன? எனக்கு இது அப்படியே மெமரியாக ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்காரு. இப்போது ஜமன் தான், மச்சான் கண்டுபிடிச்சிட்டா அப்படிங்கிறாரு. என்னடா கண்டுபிடிச்சிட்டியா என்ன, இப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தோ இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜை காமிக்கிறாரு. மச்சான் அம்மாடா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறாரு. இப்போ அடுத்த செகண்டே ரிஷிக்கு கால் பண்ணுறாரு. என்னடா ஆச்சு? கண்டுபிடிச்சிட்டா அப்படிங்கிறாரு. சரி நீ அங்கே இரு, எங்கே இருக்க? நான் வீட்டில் தான் இருக்கேன், சீக்கிரம் வாடா அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ரிஷி வராரு. வந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜை செக் பண்ணுறாரு. எங்கடா எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படிங்கிறாரு. 2 பேரும் எனக்கு கண்ணை தின்னுபிட்ட பார்த்துட்டு இருக்கீங்க, அங்கே பாரு, அந்த கிளாஸில் பாரு, அந்த கிளாஸில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாருடா அப்படிங்கிறாரு. எந்த கிளாஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி 2 பேருமே கேட்குறாங்க. உன்னெல்லாம் எவன்டா போலீஸ்காரனாக்குனது, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் கிளாஸ் இருக்குது, அதில் ஜூம் பண்ணி காமிக்கிறாரு. 2 பேரும் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே ஷாக்காகி நின்றுட்டுருக்காரு. ஏன்னா
அந்த வாட்டர் கிளாஸ் இருக்கிறதே சின்னது. அந்த இதுலேயும் ஜூம் பண்ணி பார்த்து அதில் லீ அண்ட் அந்த பொண்ணு அப்புறம் அந்த மேனேஜர் இவங்க 3 பேத்தையும் கண்டுபிடிச்சிருக்காரு. டேய் எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மட்டும் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. டேய் என் கெஸ்ஸிங் படி அந்த பொண்ணாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பாரேன் ரிஷி, பாரேன் அந்த பொண்ணுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கா. அப்போது என் கெஸ்ஸிங் படி அந்த பொண்ணாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காரு. இப்போது அப்படியே 2 பேரும் ஆன வாயை திறந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் 2 பேரும் வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டேய் எப்பட்றா, எனக்கு இத்தனை வருஷமாக நான் போலீஸாக இருக்கேன், எனக்கு இது திங்கிங் வரவே இல்லையாடா, எப்பட்றா இப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் கிட்ட ரிஷி பயங்கர ஷாக்காக கேட்டுட்டு இருக்காரு. மச்சான் உனக்குள்ள இவ்வளோ திறமையாடா அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே ஜெமினோட தலையை கீழே கமுத்தி போட்டு உன் மூளை எப்பா சாமி டே என்னால் சான்ஸே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் அவ்வளோ பாராட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஜெமனுக்கு டேய் நீங்கள்லாம் உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ணுறது, எப்பட்றா நான் JKY 2 பேத்தையும் சேர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. மச்சான் நீ எல்லாம் போலீஸ் ஆயிருந்தேன்னு வச்சுக்கோயேன், எனக்கே டஃப் கொடுத்துருப்படா அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி சொல்லிட்டு இருக்காரு. டேய் பேசாமல் இருக்கீங்களா, எப்பட்றா உனக்குள்ள இவ்வளோ பெரிய திறமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அது ஒன்றும் இல்லைடா மச்சான், மூவி எடிட் பண்ணுவோம்ல அப்பப்போ ஜூம் பண்ணி என்னைய எதையாவது பார்ப்பேன். மச்சான் நீ எதை பார்ப்ப அப்படின்னு கேட்குறாரு. சின்ன சின்ன அழகான ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஜூம் பண்ணி பார்ப்பேன். அப்போது அந்த திங்கிங் திடீர்னு தோணுச்சு, அதனால தான் ஜூம் பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிறாரு. மச்சான் நீ ஃப்ளவர்ஸையா ஜூம் பண்ணி பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி 2 பேருமே கேட்குறாங்க. மூடு, எது தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டோம்ல, தேவையில்லாதக்குள்ளால நீ போகாத அப்படிங்கிறாரு. சரிடா மச்சான் எப்படியோ அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ எப்பட்றா அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டேய் உங்கள் 2 பேத்துக்கும் மூளைன்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு எனக்கு சத்தியமாக தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் பயங்கரமாக திட்டுறாரு. ஏன்டா இப்படி திட்டுற, பின்ன இன்னும் அசிங்கமாக கேட்கணுன்னு தான் தோணுது, என்ன பண்ணுறது, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காரு. ஏன்டா இப்படி திட்டிகிட்டு இருக்க, ஏண்டா அந்த பொண்ணு இந்த ஹோட்டலில் தான் வேலை செஞ்சிச்சின்னு தெரிஞ்சிருச்சு, அப்போ அதே ஹோட்டலில் இந்த பொண்ணோட ஃபோட்டோவை போய் காமிச்சு கேட்டோம் அப்படின்னா சொல்ல மாட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் கேட்குறாரு. மச்சான் சத்தியமாக சொல்கிறேன், நீ எல்லாம் போலீஸ் ஆயிருந்தேன்னு வச்சுக்கோயேன், என்னுடைய ஜாபுக்கு மேலேயே நீ போயிருப்பாடா அப்படிங்கிறாரு. டேய் இப்போ பேசிகிட்டு இருக்க டைம் இல்லை, கிளம்புங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேருமே அப்படியே கட் பண்ணா இப்போ 3 பேருமே அந்த ஹோட்டலுக்கு வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அப்பாடா வந்துட்டேன்டா நெக்ஸ்ட் அப்படிங்கிறாரு நெக்ஸ்ட் வேற ஒன்றும் இல்லைடா மச்சான், நீ உள்ளே போகிற அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிற, அப்படியே அந்த பொண்ணை கையோல கூட்டிகிட்டு வர, அவ்வளோதான்டா மச்சான் அப்படிங்கிறாரு. எதை நானா அப்படிங்கிறாரு பின்ன நீ இல்லாமல் வேற யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி கேட்குறாரு. மச்சான் என்னெல்லாம் ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்கடா, தெரியுதுல்ல, மூட்டு பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவ்வளோ கெத்தா உள்ளே போயிட்டுருக்காங்க. இப்போ உள்ளே போய் அந்த ரிசப்ஷன்கிட்ட கேட்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்குது. இதை பார்த்துட்டு பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ இது 2 பேரையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. இப்போ தான் ரிஷி சொல்லுடா, நீ கமிஷனர் தானே அப்படிங்கிறாரு. ஆமாம். ஏண்டா அதை யூஸ் பண்ணேன்டா அப்படிங்கிறாரு. ஓ ஆமாம்ல நான் கமிஷனர் இல்லை அப்படிங்கிறாரு. ஐயோ இவனுங்க வச்சுக்கிட்டு நான் எப்பட்றா ஒயினியை JKவையும் சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் புலம்பிகிட்டு இருக்காரு. இப்போது ரிசப்ஷன் பொண்ணுக்கிட்ட ரிஷி போய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தாம்மா பொண்ணு நான் கமிஷனர், ஐடி கார்டெல்லாம் காமிக்கிறாரு. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே பம்புது. அப்படியே அவ்வளோ கெத்தாக திரும்பி பார்க்குறாரு. கருமம் பிடிச்சோன்னே அட்ரஸை வாங்கிட்டு வாடா அப்படிங்கிறாங்க 2 பேரும். இந்த அசிங்கம் எனக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. வந்து அந்த ரிசப்ஷன்கிட்ட கேட்குறாங்க. சாரி சார் நான் இப்போ தான் ஜாயின் பண்ணேன், எனக்கு இவங்களை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இங்கே ஃபஸ்ட்லேருந்து யார் இருக்காங்க அவங்கள நான் அவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆன்ட்டி வராங்க. என்னப்பா என்னை ஏதோ பார்க்கணுன்னு சொன்னீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாஃப்டாக பேசுகிறாங்க. இப்போ ஜெமன் தான், ஆன்ட்டி எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா, என்ன சொல்லுங்கள், இந்த பொண்ணு பார்த்துருக்கீங்களா, உங்கள் கூட தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி, இந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
இந்த பொண்ணா? இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஆன்ட்டி ப்ளீஸ் ஆன்ட்டி, ஒரு ஒரு முக்கியமான விஷயமா தேடிட்டுருக்கோம். லைஃப் மேட்டர் ஆன்ட்டி. ப்ளீஸ் உங்களால தான் ஹெல்ப் பண்ண முடியும். ப்ளீஸ் ஆன்ட்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மைன், டே, ரிஷி 3 பேரும் அவ்வளோ ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. ம். சொல்றேன்ப்பா. அந்த பொண்ணு யுஎஸ்ல இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு யுஎஸ்ல தான் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த பொண்ண பார்த்தேன். ஆ யுஎஸ்ல பார்த்தேன். இப்போ அந்த பொண்ணு அங்க தான் இருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்க இந்த அட்ரஸ்ல போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க யுஎஸ்ல ஒரு ஹோட்டல் நேம சொல்றாங்க. ஆ ஓகே ஆன்டி. தேங்க் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே 3 பேரும் அந்த ஹோட்டல விட்டு வெளிய வராங்க. மச்சான் இப்பவே யுஎஸ் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமீன் சொல்லிட்டு இருக்காரு. டேய் நீங்க ஃபர்ஸ்ட்டு கிளம்புங்க. ஏதாவது ஒரு ஹெல்ப்னா என்கிட்ட கேளுங்க நான் பண்றேன். இப்போ என்னால விட்டுட்டு வர முடியாதுடா. உங்களுக்கே தெரியும்ல, ஏரா பிரெக்னன்ட்டா இருக்காடா. உங்களுக்கே தெரியும்ல, இன்னும் இன்னும் 1 வீக்ல அவளுக்கு டெலிவரி ஆக போகுது. ஸோ அதனால புரியுதுடா. நீ இரு நான் பார்த்துக்கிறேன். ஏதாச்சும் ஹெல்ப்னா நான் ஃபோன் பண்றேன் அப்படிங்கிறாரு. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே, ஜெமன் 2 பேருமே யுஎஸ் கிளம்புறாங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. 2 பேரும் யுஎஸ்ல நின்னுட்டுருக்காங்க. யுஎஸ் ஏர்போர்ட்ல நின்னுட்டுருக்காங்க. இப்போ ரிஷி தான் கால் பண்றாரு. "என்னடா போயிட்டீங்களா?" வந்துட்டேன்டா. சேஃபா வந்துட்டோம். இப்போவே அந்த ரூம்ல போய் செக் பண்ணி பார்க்குறோம். இப்போவே அந்த ஹோட்டல்ல போய் செக் பண்ணி பார்க்குறோம்" அப்படிங்கிறாங்க. "சரிடா செக் பண்ணிவிட்டு எனக்கு உடனே கால் பண்ணு. ஏதாச்சும் ஹெல்ப்னா எனக்கு ஃபோன் பண்ணுறா. நான் பண்ணுறேன்" அப்படிங்கிறாரு. ஓகேடா. மேபி எந்த ஒரு ஹெல்ப்பும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அதே ஹோட்டலுக்கு போகிறாங்க. அந்த ஹோட்டலில் போய் அந்த ரிசப்ஷன்ட்ட கேட்குறாங்க. அவங்க சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க. அடுத்த செகண்டே ரிஷிக்கு கால் போகுது. "கால் பண்ணிட்டானுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னடா ஆச்சு? என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "டேய் மச்சான் சேம் ஹெல்ப்" அப்படிங்கிறாரு. "சரி குடு நான் பேசுகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரிஷியும் ஃபோனை வாங்கி அவங்க கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் அவங்க "சார் எங்களால முடியாது" அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெமன் தான், "இப்போ என்னடா பண்ணுறது?" அப்படின்னு கேட்குறாரு. "டேய் டேய் டேய் டென்ஷன் ஆகாத. ஒரு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. உனக்கு ஒரு பர்சன் வந்துவாரு, ஹெல்ப் பண்ணுவாரு" அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாரு. கால் கட் பண்ண அடுத்த 10வது நிமிஷத்தில் ஒரு பர்சன் வந்து நிற்கிறாரு. "ஜெமன், டே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம். ரிஷி சார் அனுப்புனாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "ஓ நீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. "நான் தான் ரிஷியோட ஃப்ரெண்ட் யான். நாங்கள் 2 பேரும் போலீஸ் ட்ரைனிங்கில் ஒன்றா ஒர்க் பண்ணவைங்க." "ஓ சாரி எங்களுக்கு தெரியாது" அப்படிங்கிறாங்க. "ஓகே ஓகே பிரச்சனை இல்லை. ஏதோ ஹெல்ப் வேணும்னு கேட்டிங்களாம்மா? என்னது? என்ன பண்ணணும் நான்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "எனக்கு இந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் வேணும். அந்த பொண்ணு இங்கே தான் ஒர்க் பண்ணுதுன்னு எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதான் அந்த பொண்ணு இங்கே தான் ஒர்க் பண்ணுறாளா என்னன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்க்கலாமேன்னு வந்தோம். ஆனால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. டீட்டெயில்ஸ் தர மாட்டேங்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. "இவ்வளோ தானே, நான் இருங்க நான் பேசுகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பர்சன் அப்படியே உள்ளே போகிறாரு. அவர் பேசிட்டு வெளியே வராரு. "என்னாச்சு? அந்த பொண்ணு கிடச்சிட்டாளா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன்ட்டே 2 பேருமே கேட்குறாங்க. "சாரி ஜெர்மன், அவங்க இந்த வேலையை விட்டு போய் 1 மந்த் ஆகுதாம். அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னே தெரியாதாம். அந்த பொண்ணு திடீர்னு அந்த பொண்ணு வேலையை விட்டுட்டு போயிட்டாளாம். கண்டுபிடிக்க முடியல. சாரி ஜெர்மன்" அப்படிங்கிறாங்க. இப்போ ஜெர்மன் டேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க 2 பேரும் அப்படியே மண்டை காஞ்சு போய் டே எல்லாம் செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு லீவ் மேலே. என்னடா பண்ணுறது, எப்படா அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. இப்போது யான் கிட்ட தான் "தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் சொன்னதுக்காக நீங்கள் வந்து கேட்டதுக்கு" அப்படிங்கிறாங்க. "இட்ஸ் ஓகே பரவாயில்ல, நான் ரிஷிக்காக தான் பண்ணேன். எந்த ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணுங்கள், நான் உடனே பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் 2த்தையும் கொடுத்துட்டு "ஓகே நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. இப்போது அந்த ஹோட்டலுக்கு வெளியே தான் ஜெர்மன் டே 2 பேருமே நின்றுக்கிட்டு அப்படியே புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. எப்பட்றா அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது இவ்வளோ பெரிய சிட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு டே பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. "டே டே டே இருடா, டென்ஷன் ஆகாதடா. ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும். அதை பிடிச்சி போனோம் அப்படின்னா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நம்பிக்கை விடுறதாவே இல்லை. எப்பட்றா எப்பட்றா கண்டுபிடிக்க போகிறோம்? இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் எப்பட்றா அந்த பொண்ணை கண்டுபிடிக்க போகிறது? எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. எனக்கு மட்டும் இப்போது லீ என் கண்ணு முன்னாடி இருந்தான்னு வச்சுக்கோயேன்,
அவனை என் கையில் செத்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. டேய் எதுக்குடா அப்படி கோவப்பட்டு இருக்கேன், பொறுமையாயிரு. பேசாமல் ஜேகே கிட்ட இது எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஜேகே கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன்னா அவ என்ன பண்ணுவான்னு உனக்கே தெரியும்ல அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம 2 பேரை மட்டும் எப்படிடா ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்டேருந்து ஃபோன் கால் வருது. ஜேகே தான்டா கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓ அவனுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியக்கூடாது. அவனுக்கு தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவான்னு உனக்கே நல்லா தெரியும்ல. லீயை கொலை பண்ண கூட தயங்க மாட்டான். ப்ளீஸ்டா அவன்கிட்ட எந்த காரணத்துக்காகவும் இதுக்காக தான் நாங்கள் யூஎஸ் வந்திருக்கோன்னு சொல்லாத. சின்னதாக ஒரு விஷயமா நாங்கள் அர்ஜென்ட்டாக வந்திருக்கோன்னு மட்டும் சொல்லு, இதை பற்றி பேசாதடா அப்படிங்கிறாரு. மச்சான் நான் உளறிடுவேன்டா, கொடுத்து தொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இருந்து ஃபோனாக வாங்கி ஜமன் தான் பேசுகிறாரு. நான் ஒரு முக்கியமான விஷயமா நான் யூஎஸ் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. இது யூஎஸ்ஆ? என்கிட்ட சொல்லாமலே போயிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்னு சொல்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் நான் வந்து அங்கே சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. சரிடா நான் பிஸியாக இருக்கேன், அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணுறாரு. டே அப்படிங்கிறாரு. என்ன பண்ணுறானுங்க வரல, எதுக்காக யூஎஸ் போயிருக்கானுங்க சொல்லாமல் கொள்ளாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திங்க் பண்ணிகிட்ருக்காரு. ஏடா நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு அடுத்த பாட்டில் பார்க்கலாம்டா. எப்போ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்டா. அப்புறம் இன்னொன்று உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கணும். அது என்ன கொஷின் அப்படின்னா, உங்களுக்கு பைக்கில் போகிறது பிடிக்குமா, இல்லை காரில் போகிறது பிடிக்குமா, இல்லை பஸ்ஸில் போகிறது ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் இன்றைக்கி திடீர்னு ஒரு கொஷின் இப்படியாவது கொஷின் கேட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. சம்மந்தம் இல்லாமலாம் கேட்குறேன், சம்மந்தத்தோடு தான் கேட்குறேன். என்ன அது அப்படின்னா, நெக்ஸ்ட் எஃப்எஃப் வந்து 6ஆமோடது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா பஸ்ஸை பேஸ் பண்ணி தான்டா இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹெட்லைன் என்னென்னா, ஹே கண்டக்டர். ஹெட்லைன்லேயே புரிஞ்சிருக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது, எனக்கு நல்லா தெரியுது. இன்னக்கா இது ஹே கண்டக்டரா, ஏக்கா கேட்பா பைடல கண்டக்டர் ஆட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. நல்லாயிருக்கும், எனக்கு இந்த ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அதை எடுக்கலான் இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், அதை ஸ்டோரியை கன்டினியூ பண்ணட்டா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். வாங்கடா, நான் என்ன கொஷின் கேட்டேனே அதை மறந்துட்டேன் பார்த்தீங்களா. அதுக்கு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு பஸ்ஸில் போகிறது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் ப்ரைவேட் பஸ்ஸில் போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு விஷயம் பிடிக்காது, ஒவ்வொரு விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜன்னலோர சீட்டு, ஜில்லுன்னு காற்று, அப்படியே செம்மையாக இருக்கும், செம்ம ஃபீலாக இருக்கும். அதுவும் ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்கக்கூடாதுரா, அந்த பஸ்ஸில் போடுற பாட்டு செம்மையாக இருக்கும். அதுவும் இன்னும் கொஞ்சம் எங்கேஜாக இருக்கிற பசங்களாம் சாங்ஸ் போடுவாங்க பாருங்க, அப்பா சாமி அப்படி இருக்கும், சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அதுவும் ஹாரிஸ் ஜெயராஜ் சாங் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ரொம்ப ஹாப்பியாகிடுவேன். அப்படியே கண்ணை மூடி அப்படியே இமேஜின் பண்ணி கேட்டுட்டு வருவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பஸ்ஸில் போகிறது. உங்களுக்கு எதில் போகிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா, ஹாப்பியாக இருங்க அண்ட் சேஃபாக இருங்க. நான் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். 6ஆமோட எஃப்எஃப் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு எஃப்எஃப் இருக்குது, அது வந்து டைம் ட்ராவலிங் எஃப்எஃப். அது வந்து OT7ம் இருப்பாங்க. அது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் கன்டினியூ பண்ணலான் இருக்கேன். என்னன்னு சொல்லுங்கடா. ஓகேடா, ஹாப்பியாக இருங்க அண்ட் சேஃபாக இருங்க. ஓகேடா, பாய்.